நம் நாட்டினுடைய பிரதமர் சொன்னார், இல்ல ஒரு கோயிலை கட்டி எப்படியாவது தரணும். அந்த சுல்தான் முகமது புகாதிர் கேட்டார், உங்களுக்கு ஏகப்பட்ட கடவுளாச்சே, எக்கச்சக்கமான கடவுள், எந்த கடவுளுடைய கோயிலை கட்டுறது அப்படின்னு போது நம் நாட்டினுடைய பிரதமர், நம் நாட்டினுடைய பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் துர்காராவ், பன்மொழி புலவர், பல மொழிகளை அறிந்தவர், அவரிடத்திலே எழுதி கொடுத்தார்கள். அவருக்கு அரபு மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பார்சி தெரியும், எல்லாம் பல மொழிகளை அறிந்தவர். லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க 18 கடவுளுடைய பெயரை லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் எல்லாருடைய கடவுள் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு சில கடவுளுடைய பேரு அவர் குறிச்சு கொடுத்தது சொல்ற நம்ம நாட்டுடைய பிரதமர் துர்காராவ் அவர்கள் சொல்லுகிறார்கள், விளக்குகிறார்கள். படத்தை போட்டோவை காட்டினார். முதல்ல காட்டுந்து வெங்கடேச பெருமாள். சுல்தான் முகமது புகாதிர் கேட்டான், யார் இவரு? இவர் தான் பெருமாள். ஏன் இவர் கண்ணை மூடினுக்கிறாரு அப்படின்னு கேட்டான். ஆமா, இவர் கண்ணை மூடினுக்கிறாரு, கண்ணை மூடிக்கொண்டு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர், கண்ணை மூடின்னு கொடுக்கக்கூடிய கடவுள். இவர் பேர் பெருமாள். கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பதால் இவர் பெருமாள் அல்ல, பெருமாள். கண்ணை மூடின்னு கொடுக்கிறார். இவர் யாரு? இவர் ஏழுமலையான். 7 மலையிலே ஆட்சி செய்யக்கூடியவர். அப்படியா? மலையில ஆட்சி செய்யக்கூடியவரா? எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய ஆலயங்கள் எல்லாம் மலையில தான் இருக்குது. இவர் ஏழுமலையான் என்று இவருக்கு பெயர் என்று சொன்னார்கள். நீலாத்திரி, நாராயணத்திரி, கருடாத்திரி, சேஷாத்திரி, ரிஷபாத்திரி, வெங்கடாத்திரி, 7 மலையான். 7 மலையிலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த பெருமாள், இவரை பற்றி புகழ்கிறார்கள். டாக்டர் துர்காராவ் சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர அமரர்கள் அருளினன் எவனவன், மயர்வர மதிநலம் உடையவன் எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு மணலே என்று இந்த வேங்கடவனை, வேங்கடபதியை வணங்குகிறார்கள் என்று சொன்னான். அப்படியா? எடுத்து வைப்பா. இரண்டாவது யாரு? விநாயக பெருமான். போட்டோ காட்டினாங்க. இவர் யாரையா? யானை மாதிரி இருக்கிறாரு, கடவுள் ஒன்று. யானை விநாயகர் இவர் பேரு கணபதி. எல்லா கணங்களையும் காப்பதால் இவருக்கு பெயர் கணபதி. இவருடைய பெயர் கணேச. ஈசனுடைய கணத்தை தாங்கக்கூடியவர் சிவபெருமான். ஈசனுடைய கணத்தை தாங்கக்கூடியவதால் இவர் கணேசன் என்று அறியப்பட்டார். ஈசனுடைய கணத்தை யாராவது தாங்க முடியுமா? சிவபெருமானுடைய கணம். சிவபெருமானுடைய அரியாசனத்தை பற்றி சொல்லுகிறார்கள். சிவபெருமான் கால் வைக்கக்கூடிய இடம் அரியாசனம். நமச்சிவாய வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த அரியாசனம் இருக்கிறதே, அது 7 வானங்களை விட 7 பூமியை விட உயர்ந்தது, கனத்தது. இப்பேற்பட்ட அரியாசனம். அவருடைய கணத்தையே தாங்கக்கூடியவன். ஈசனுடைய கணத்தை தாங்குவதால் கணேசன். அப்படியாப்பா? சரி. என்ன சொல்றாங்க இவரை பேத்து? திருவாக்கும் சைக்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர்த்தம் கை என்று சொன்னார்கள். எடுத்து வை ஒரு பக்கம். அடுத்து யாரு? முருகப்பெருமான். ரொம்ப அழகா இருக்காரு. ஐயா, முருகப்பெருமான் இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரப்பா. ஆமா, இவருக்கு பேர் அழகு. கையில என்ன வச்சிருக்கிறார்? வேல் வச்சிருக்கிறார். வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வீரவேல். தண்ட நீராயுதபாணியாக நாம் சென்றால், இவரை முருகா என்று அழைத்தால் வேல் கைக்கு வந்துவிடும். நிராயுதபாணி தண்டாயுதபாணியாக ஆகிவிடுவான். இவர் பேர் முருகர். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அப்படியா? எடுத்து வச்சிரு. அடுத்து யாரு? சிவபெருமான். கடைசியா காட்டினாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். சிவபெருமான் இவர் என்னப்பா பெறலாம் வச்சிருக்கிறாரு? கேட்டார். ஐயா கூட கேட்டார், மகுட முடிய ஐயா கேட்டார். தமிழ் தேயன் சொல்றான், தமிழ் தேயாதியா அப்படின்னாரு. அது வளர்ந்து கொண்டே இருக்கணும்னாரு. அதனால தான் இந்த உலகத்திற்கு தமிழை கொடுத்த சிவபெருமான் தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார்கள், பிறையை வைத்திருக்கிறார்கள். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். அவர் திருப்பாதம் கண்டு அறியாததெல்லாம் கண்டேன் என்றார் அப்பர் நாவுக்கரசர். மாதர் பிறை கண்ணியான் அது வளரும் தவிர தேயாது. இந்த தமிழை கொடுத்தவன், இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது. இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள். இவர் என்னப்பா சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.
இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்றண்டிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். சொன்னாரு, ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குர்ஆன் கூட அதான் சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தன் தான் குர்ஆன் சொல்லுது. சரியா சொல்றாரு? வேற என்ன சொன்னார்? ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார், அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லி இருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். துர்காராவ் சொன்னார், தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவான். இதுதான் குர்ஆன் சொல்லுது. இதுதான் குர்ஆன் சொல்லுது. தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இவர்தானா? கற்றா கோயில் அபுதாபி மண்ணை கட்டி முடிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பூமி பூஜைக்கு சென்றார். பூமி பூஜைக்கு செல்லும் பொழுது சுல்தான் முகமது புகாத்திர் அவர்களும் அவருடைய மனைவி ஜஹாரா பேகம் பூமி பூஜையிலே கலந்து கொண்டார்கள். அக்கப்பக்கம் இருக்கக்கூடிய 8 நாட்டு மன்னர்கள் கலசம் இருக்கிறதே, அந்த கலச நீரோடு கலசத்தோடு கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவது வாட்ஸ்அப் செய்தி அல்ல. அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்டுடைய அங்கீகாரம் பெற்ற அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி இதை உலகத்திற்கு காட்டுகிறது. அந்த அம்மா தலையில ஒரு பெட்டியை கொண்டு வந்தாங்க. உலகமே பார்த்தது, நானும் பார்த்தேன். என்னத்தான் கோவில் கட்டினா கூட, சிவனுடைய ஆலயம் கட்டினா கூட, நம்பாளு பாரு பாய் மேல பெட்டியை வச்சுன்னு வரான். அதுல திருக்குரான். நாங்கெல்லாம் திருக்குரானை மேல வைப்போம், மாரோடு அணிச்சுக்குவோம், இடுப்புக்கு கீழே திருக்குரான் போகாது. திருக்குரான் இருக்கும் என்று உலகமும் பார்த்துக் கொண்டிருந்தது, நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஜஹாரா பேகம் மன்னரோடு வருகிறார், தலையில பெட்டி, பூமி பூஜை. அந்த பெட்டியை கீழே இறக்கி வைக்கிறார்கள். கீழே இறக்கி வைத்தவுடன் பெட்டி திறக்கப்படுகிறது. உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதிலே திருக்குரான் இருக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே இருப்பது திருவாசகம். அதிலே இருந்தது திருவாசகம்.